உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட் ஆவண நகல்களுடன் வேளாண் துறை அமைச்சர் வினோத் தரிசனம் செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சரின் இந்த செயலுக்கு எதிர்ப்புகள் வலுத்துள்ளது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் முதல் பொது பட்ஜெட் வரும் 5ஆம் தேதியும் வேளாண் பட்ஜெட் 6ஆம் தேதியும் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் வேளாண் பட்ஜெட்டை சுற்றி புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் வினோத் சாமி தரிசனம் செய்தார். அப்போது வேளாண் பட்ஜெட் ஆவண நகல்களை செய்ததுடன் அந்த 2026-27 ஆண்டின் முதல் பட்ஜெட் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதை முன்னிட்டு இன்று வேளாண்மை நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தாக்கல் செய்ய இருப்பதால் திருப்பதி வெங்கட பெருமாளிடம் அருள் பெற்று ஆசீர்வாதம் சொல்ல வேண்டும். அமைச்சர் வினோத்தின் இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக ஐடி விங் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. பூஜைக்காக பட்ஜெட் ஆவண நகல்கள் அமைச்சரிடமிருந்து மற்றொருவரிடம் கைமாறியது சட்டப்படி தவறல்லவா என்றும், ரகசிய காப்பு பிரமாணம் மற்றும் சட்டமன்ற விதிகள் மீறப்பட்டுள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் அரசு மற்றும் சபாநாயகர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்றும் அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. இதேபோல் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தனது எக்ஸ் தள பக்கத்தில் அமைச்சரின் நடவடிக்கையை விமர்சித்து பதிவிட்டுள்ளார். அதில் பட்ஜெட் ஆவணங்கள் என்பது இறைவனுக்கான காணிக்கையோ அல்லது ஆன்மீக பொருளோ அல்ல என்றும், மக்களின் வரிப்பணம் எவ்வாறு செலவிடப்படும் என்பதை விளக்கும் அரசியல் சாசன ஆவணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தனிப்பட்ட மத நம்பிக்கைக்காக அரசின் அதிகாரப்பூர்வ ஆவணங்களை பயன்படுத்துவது அரசியல் சாசனத்தின் அடிப்படை நோக்கத்திற்கு முரணானது என்றும் சு வெங்கடேசன் விமர்சித்துள்ளார். வேளாண் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பே அமைச்சர் வினோத்தின் செயல் அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.